அதாவதுங்க இந்த நம்ம ஊரில் வெள்ளைக்காரனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா காக்கா தான் பிடிப்பானுங்க. இவன் தமிழனுடைய மட்டமான குணமே அதுதான். யார் பவரில் இருக்கானோ அவனை ஒட்டிக்க வேண்டியது. அவன் யாராக இருக்கட்டும், அவன் மட்டமான லஞ்சம் வாங்குறா இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, பவரில் இருக்கிறவனோட ஆக்சஸ் இருக்கணும்னு பார்க்குறாங்க எல்லாருமே. அது தப்புன்னு சொல்லலாம், தப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ அப்படி தான் வடிவேலு ஒரு வாட்டி பண்ணி மாட்டிக்கினார். அதனால் கண்ணால் பார்க்குறீங்க, நீங்கள் ஓவராக ஒருத்தரை சப்போர்ட் பண்ணவும் வேணாம், ஒருத்தர் ரெட்டும் பண்ணவும் வேண்டாம். நீ உனக்கு தில் இருந்தால் நீ அந்த பார்ட்டியில் சேர்ந்து நீ ப்ரொமோட் பண்ணு, அவங்களுக்கு கேன்வாஸ் பண்ணு, அவங்களுக்காக போய் ப்ரொமோஷனில் போ. உனக்கு அறகுறையாக எதுக்கு எதோ பண்ணிவிட்டு அதாவது மறைமுகமாக எதிர்க்கிறது ரொம்ப ஒரு தப்பான செயல் நான் நினைக்கிறேன். அது யார் பண்ணாலும் எனக்கு தேவை பண்ணியிருக்க வேண்டாம். அதெல்லாம் எல்லாருமே அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நினச்சாங்க விஜய் பெருசாக ஜெயிச்சிட முடியாது, 30-40 சீட்டு தான் வருவாங்கன்னு எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஆனால் சந்திரசேகர் ஒரு வாட்டி சொன்னேன், சார் இந்த காரைக்குடியில் பிரபுங்கிறவர் சக்கப்போடு போடுறார் சார், அவர் போட பார்த்தா அங்கே பயங்கரமாக ஜெயிப்பார் அவர். இதே மாதிரி எத்தனை ஊரில் விஜய் ஜெயிப்பார்னு சொல்ல தெரியல சார். டெஃபினட்டாக பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஃபோனில் சும்மா அவர்கிட்ட. அப்படியே சொல்கிறீங்க நான் கேட்டார். அவருக்கு சந்தோஷம் தானே தன் மகன் ஜெயிக்க போகிறான்னு சொல்கிறது. அந்த மாதிரி நிறைய அதுவும் நான் பேசினப்போ 1-2 அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். பட் எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. அதாவது என்னென்னா எங்கள் சமயக்காரர் முதற்கொண்டு நான் கூட கேட்பேன். எங்கள் ஊரில் ஒரு முஸ்லீம் லேடி ஒன்று இருக்குது, குர்ஆன் எங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்கும் கிராமத்தில். அதுகிட்ட கேட்டேன், அண்ணா செட்டியாரா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் இருந்துச்சு, என்னம்மாண்ணே இல்லை அப்படித்தான் அப்படின்னு. அதாவது ஊரில் யாரை கேட்டாலும் பழைய எங்கள் சமயக்காரரு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் எல்லாம் நம்ம தம்பிக்கு தான், விசில் தான். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.